ஆனால் ஹிஸ்புல்லா அவர்கள் விடயமாக நான் 1 வசனங்களை சொல்லுகிறேன். நான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவன் ஒரு சில வசனங்களை சொல்லியிருந்தார். ராமநாதன் அர்ச்சுனாவை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் என்று, மற்றவர்களை மருத்துவ பரிசோதனை அனுப்புவதாக இருந்தால் அவர்கள் மருத்துவத்துறைக்கு, அதாவது ஒரு மருத்துவ சாலைக்கு செல்ல வேண்டும். பிறருக்கு, பிற மதங்களுக்கு, பிற உறுப்பினர்களுக்கு ஒரு அளவான தீயை கூட தன்னுடைய சொல்லியிருக்க கூடாது. அதுதான் திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். விடயத்துக்கு வருவோம். நாங்கள் நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் ஒருவர் ஒரு சில வசனங்களை சொல்லியிருந்தார். ராமநாதன் அர்ச்சுனாவை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் என்று, மற்றவர்களை மருத்துவ பரிசோதனை அனுப்புவதாக இருந்தால் அவர்கள் மருத்துவத்துறைக்கு, அதாவது ஒரு மருத்துவ சாலைக்கு செல்ல வேண்டும். ஆனால் ஹிஸ்புல்லா அவர்கள் விடயமாக நான் 1 வசனங்களை சொல்லுகிறேன். நான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவன் அல்ல. மம கவதாவத் கதாகரேன். நான் எப்பொழுதும் கூறவில்லை எமது நாட்டில் இருக்கின்ற இஸ்லாம் மார்க்கமானது தவறானது என்று நான் சொல்லவில்லை. பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுப்பதாயின் 18 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுப்பவர்களாயின் அது பிழையான விடயம் என்றுதான் குறிப்பிட்டிருந்தேன். அது நான் கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி இந்த பாராளுமன்றத்தில் இஸ்லாமிய மத புத்தகங்களுக்கான கட்டுப்பாடு அல்லது தடையை பற்றி கேள்வி கேட்டிருந்தேன். அப்பொழுது நான் முக்கியமான ஒரு வினா எழுப்பியிருந்தேன். முந்தைய அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட இந்த தடை அல்லது கட்டுப்பாடுகளை ஏன் நீங்கள் இன்னும் மீளப்பெறவில்லை என்று. அதற்கு கௌரவ மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருந்தார், நாங்கள் இது சம்பந்தமாக உரிய அறிக்கையின் பெற்ற பின்பு இதை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக. அதன்படி நேற்று முன்தினம் இந்த கட்டுப்பாடை அகற்றியுள்ளதாக நாங்கள் ஊடகங்கள் மூலமாக அறிந்து கொண்டோம். அதன் அடிப்படையில் தடுத்து வைக்கப்பட்ட தப்சீர் குர்ஆன்களையும் விடுவிப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். என்னுடைய கேள்வியை, என்னுடைய வேண்டுகோளை கருத்தில் கொண்டு இந்த முடிவுக்கு எடுத்ததற்காக உரித்த அமைச்சரையும் அரசாங்கத்தையும் எனது நன்றி தெரிவிக்க நான் விரும்புகின்றேன். இன்ஃபேக்ட் நான் இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த அமைச்சருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் தற்பொழுது இருக்கவில்லை. நான் லிப்டில் வரும்போது அவரை கண்டு நான் தனிப்பட்ட ரீதியில் அவரை நான் நன்றிகளை தெரிவித்திருந்தேன். ராமநாதன் அர்ச்சுனர் அவர்கள் அடிக்கடி இந்த சபையில் மற்ற சமூகத்தை புண்படுத்தும் விதமாக பேசுவதற்கு பற்றி ஒரு சில வார்த்தை அவருக்கு சொல்ல வேண்டும். நாம் பேசும் வார்த்தைகளில் ஐ டோன்ட் திங்க் கமாக்னே மம ஹன்சாட் பரவாயில்லை, நான் அழகாக தமிழில் போடுகின்றேன். இனிமை இருக்க வேண்டும், வாய்மை இருக்க வேண்டும், சொல்வாண்மை இருக்க வேண்டும். அதிலும் வாய்மை மிக முக்கியம். திருக்குறளில் திருவள்ளுவர் வாய்மையை பற்றி இப்படி சொல்கிறார். அதிகாரம் 30 குறள் 291. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். காலம் சென்ற கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது சொல்கிறார் அழகாக, பிறருக்கு எல்லளவுக்கான தீமை ஏற்படாத ஒரு சொல்லை சொல்வதுதான் வாய்மை. பிறருக்கு, பிற மதங்களுக்கு, பிற உறுப்பினர்களுக்கு ஒரு அளவான தீயை கூட தன்னுடைய சொல்லியிருக்க கூடாது. அதுதான் திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். மேலும் பாராளுமன்ற உறுப்பினர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்று நாங்கள் எங்களை அழைத்துக் கொள்வோம். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், கரு பார்லிமெண்ட் மந்திரிகள் அப்படின்னார். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்று தானே நாங்கள் அழைப்பது. அந்த மதிப்பை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் தானே சொல்ல விரும்புகின்றேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஒருவருக்கு உயர்வு தரக்கூடியது ஒழுக்கம் என்பதனால் அந்த ஒழுக்கமே உயிரை விட மேலானது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.